என்ன சூர்யா, இன்னும் வேலை முடியலையா? இல்லம்மா, இன்னும் ஒரு 2 to 3 hours ஆகும் முடிய. சரி, இந்த பாலை குடிச்சிட்டு அப்புறம் வேலையை பாரு. நீ அங்க வைமா, நான் குடிச்சுக்கிறேன். பால் ஆறிட்டா நல்லா இருக்காது. முதல்ல குடி. மா குடி. பவுனு சொன்னதை பத்தி இவன்கிட்ட கேட்கலாமா வேணாமா? ஆமா அம்மா, ஏதோ பேசணும்னு சொன்னியே, என்னம்மா? ஒன்றும் இல்லை, நீ முதல்ல பாலை குடி. சூர்யா, உனக்கு 10 நாளைக்கு தேவையான துணிமணிங்க, அப்புறம் டூத் பேஸ்ட், பிரஷ், சோப்பு எல்லாமே பெட்டியில எடுத்து வச்சிருக்கேன். லேப்டாப் வைக்கவும் இடம் வச்சிருக்கேன். நீ வேலையை முடிச்சுட்டு அதை எடுத்து வச்சிட்டேன்னா சரியாயிடும். சூப்பர். காலையில அவசரத்துல மறந்துடுவேன், அதனால எடுத்து வச்சிரு. ரொம்ப தேங்க்ஸ்மா. என்ன சூர்யா, பெங்களூருக்கு ஃப்ளைட்ல போறியா இல்ல எப்படி? ஏதாவது டிக்கெட் புக் பண்ணிருக்கியா? இல்லம்மா, கம்பெனிக்கார் தான். நாளை காலைல ஒரு 7 மணி போல வந்துருவாங்க. ஆமா, என்ன திடீர்னு பெங்களூருக்கு? உன் கூட ஆபீஸ்ல இருந்து யாராவது வராங்களா? இல்லம்மா, நான் மட்டும்தான் போறேன். கம்பெனி வேலை விஷயமா தான். அதுவும் இல்லாம இதுக்கு மேல நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியவும் போறதில்ல. அப்புறம் எதுக்குமா கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்க? சரி, எதுக்குடா கோவப்படுற? நீ சொல்றத சொல்லு, நான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு புரிஞ்சுக்கிறேன். இந்தா. மா, எங்களுக்கு இந்தியா முழுக்க கிளைண்ட்ஸ் இருக்காங்கம்மா. அதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் தான் இந்த பெங்களூர் கம்பெனி. இவங்களுக்கான சிஸ்டம் மெயின்டெனன்ஸை ஹேண்டில் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன் சொல்யூஷனை டெவலப் பண்ணுறது, அப்புறம் அவங்க பிஸ்னஸில் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் அப்புறம் ரிஸ்க் ரெண்டையும் அடையாளம் காட்டுறது, இது எல்லாமே எங்களோட வேலை தான். யூஸ்வலாக இங்கேருந்து தான் எல்லா வேலையும் பண்ணி கொடுப்போம். ஆனால் இப்போ அதோட அடுத்த லெவல் ஆப் ஒர்க் ஒன்று இருக்குது. அதுக்கு கம்பெனியில் உள்ள லீட்ஸ் தான் போவாங்க. ஆனால் இந்த டைம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நான் இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன்னா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குமா. அதுக்காகத்தான் இப்படி டே அண்ட் நைட்டாக உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அப்போ இந்த வேலையில் உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கா? ஆமாம்மா, ஃபாரின் அப்ராட்னு நல்லா செட்டில் ஆயிடலாம். ஃபாரினா? என்ன சொல்ற சூர்யா? மா, இதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு, இப்போலாம் இல்லை. சரிம்மா, இப்போ இதுக்கு மேல ஏதாவது கேள்வி இருக்கா? இருந்தா இப்பவே கேட்டு நான் சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. சரி, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல, அது இதுதானா? அது நீ அப்பா கிட்ட ஊருக்கு போறத பத்தி சொல்லிட்டியா? மா, அத வாட்ஸ்அப்ல சொல்லிட்டேம்மா. என்னடா, நேர்ல அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்றத விட்டுட்டு வாட்ஸ்அப் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? மா, என்னம்மா நீ டைம் சேவ் பண்றதுக்காக இந்த மாதிரி வசதியெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. விஷயம் போய் சேரணும், அவ்வளோதானே. அதை நேரா சொன்னா என்ன, மெசேஜ்ல சொன்னா என்னம்மா? அதுக்குன்னு வீட்டுக்குள்ளேயே வா சூர்யா. ஒருத்தர் பார்த்து பேசிக்க கூட இல்லைன்னா அப்புறம் எப்படி பாசம் இருக்கும்? போடா. சரி 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 சரிம்மா, மூஞ்சி அப்படி தொங்க போடாத. நாளைக்கு காலைல தானே கிளம்புறேன், அதுக்குள்ள அப்பாவை நேரில் பார்த்து சொல்லிடுறேன், போதுமா? இன்னும் என்னம்மா, இதை தானே கேட்கணும்னு வந்தீங்க? இல்ல சூர்யா, உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு, அதான் எப்படி கேக்குறதுன்னு. உன்னதான் நம்பியிருக்கேன் சூர்யா. என்ன நம்புறல்ல, நான் உன்னை நிச்சயமா கைவிட மாட்டேன். என்ன சூர்யா, என்ன யோசிக்கிற? மா, என்னம்மா இப்போ எதுக்குமா திடீர்னு கல்யாணம் ஆகுதுன்னு? அதுக்கு இப்போ என்ன அவசரம்? அப்படி இல்ல சூர்யா, அவசரம்லாம் சொல்ல முடியாது. அது வீட்டுக்கு மூத்த பையன் நீதான். உனக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டா வரிசையா அடுத்து மத்தவங்களுக்கு பார்க்கலாம்ல. உன் தங்கச்சி ஐஸ்வர்யா வேற இருக்கா. மா, இப்பதானமா சொன்னேன், இந்த வேலையில நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், அப்பதானே அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இப்போ கல்யாணம் கத்திரிக்கான எதுலயும் என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இல்லடா, புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில கல்யாணம் ஆகி பொண்ணுன்னு ஒருத்தி வந்துட்டா அதுக்கப்புறம்
உனக்குன்னு ஒரு குடும்பம் குழந்தைன்னு எல்லாமே நல்லபடியா அமையும். இப்போ உதாரணத்துக்கு நானும் உங்க அப்பாவும் இருக்கோம்ல, அதுக்கு தான் சொல்றேன். அம்மா இங்க பாருங்க, எனக்கு ஏற்கனவே ஆஃபீஸ் டென்ஷன் நிறைய இருக்கு. இப்போ இதெல்லாம் கேட்குற மனநிலைமையில நான் இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் பெங்களூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு ஃப்ரீயா விடுங்க ப்ளீஸ். சரி, உன் வேலையை பாரு. சூர்யா ஏன் கல்யாணத்தை பத்தி பேசணும்னு இவ்ளோ டென்ஷன் ஆகுறான்? பவுனு வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட பார்த்ததா சொன்னா. சூர்யா எதுவும் நம்ம கிட்ட மறைக்கிறானா? கடவுளே, என் பசங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். யாருக்கும் எந்த களங்கமும் வரக்கூடாது. என்ன இது, புது நம்பரா இருக்கு? ஹலோ, யாரு? ஆண்டி, நான் புவனா பேசுறேன் ஆண்டி. நீங்க பொன்னி ஆண்டி தானே? ஆமாமா, நான் பொன்னி தான் பேசுறேன். போனா, என்னம்மா வேற நம்பரா இருக்கு? நான் உங்க நம்பருக்கு நிறைய டைம் கால் பண்ணி பார்த்தேன் ஆண்டி. ஆனா உங்களுக்கு காலே போக மாட்டேங்குது. பிஸி பிஸினே வருது. அதனால தான் என் தங்கச்சியோட நம்பர்ல இருந்து இப்போ கால் பண்ணேன். என்னன்னு தெரியலையேம்மா, காலையில இருந்து போன் என்கிட்டயே தானே இருக்கு. ஆமா, நேத்து நீயும் உங்க அம்மாவும் என்ன பார்க்க வந்துட்டு பார்க்காமயே போயிட்டீங்க. ஏன், என்னாச்சு? போனா, ஏய் என்னம்மா என்னாச்சு? ஏன் அழுவுற? சாரி ஆண்டி, நேத்து காலையில உங்க வீட்டு வரைக்கும் வந்துட்டு உங்களை பார்க்காமலே வந்தது எங்களோட தப்பு தான். என்னையும் என் அம்மாவையும் மன்னிச்சிடுங்க ஆண்டி ப்ளீஸ். என்னம்மா இது, மன்னிப்பு அது இதுங்கிற? நானே உங்களை பார்க்க முடியலங்கிற வருத்தத்துல இருக்கேன். நானும் உனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். உன்னை வீட்டுக்கும் வர சொன்னேன். என்னமோ தெரியல, ஏதோ தடங்களாவே வந்துகிட்டு இருக்கு. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஆண்டி. யாராவது எங்களை கை தூக்கி விட்டுற மாட்டாங்களான்னு ஒவ்வொரு நாளும் நாங்க ஏங்கிட்டு இருந்தோம். கடவுளே வந்து உதவி செய்றேன்னு சொன்ன மாதிரி நீங்க வந்தீங்க. ஆனா எங்களோட விதி அதையும் நடக்க விடாம தடுத்துருச்சு. அந்த அளவுக்கு எங்க குடும்பம் ஏதோ பாவம் பண்ணிருக்கு ஆண்டி. போனா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால முடிஞ்சதை உங்க குடும்பத்துக்கு நான் நிச்சயமா செய்வேன். நீ மனசை மட்டும் விட்டுறாத. உங்களை மாதிரி நல்லவங்க உதவி பண்ணி கை தூக்கி விடுற அளவுக்கு எங்க குடும்பம் தகுதியான குடும்பம் இல்ல ஆண்டி. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி விரக்தியா பேசுற? வாழ்க்கையில கஷ்டம் வரும் போகும். ஆனா நாளைக்கே எல்லாம் நல்லபடியா மாறும். அந்த நம்பிக்கையோட நம்ம வாழணும் போவனா, அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆண்டி. ஆனா என்னாலதான் தைரியமா இருக்க முடியல. போனா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு ஒன்னும் புரியல. இது பாரு, ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ ரொம்ப நல்ல பொண்ணு. அது அன்னைக்கு கோயில்ல உன்னை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். இதுதான் ஆண்டி, நீங்க யாரு என்னன்னே தெரியாத எனக்கு கூட நீங்க உதவி செய்யணும், நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. அந்த மனசுதான் ஆண்டி கடவுள். நீ யாரோ எவரோ இல்ல, நானும் உனக்கு அம்மா மாதிரி தான், நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். எனக்கும் அப்படிதான் ஆண்டி தோணுது. உங்க கூட பேசி பழகுனது என்னமோ ஒரு சில மணி நேரம் தான். ஆனா உங்க அன்பான வார்த்தை எல்லாம் தான் என்ன அப்படியே உங்க மடியில கட்டி போட வச்சிருச்சு. உங்களுக்கு நான் மகளா பிறந்திருக்க கூடாதான்னு என்ன ரொம்பவே ஏங்க வச்சிருச்சு. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் உங்க மகளா உங்க வயித்துல பிறக்கணும் ஆண்டி. அதுதான் என்னோட ஆசை. அடுத்த ஜென்மத்துல இல்ல, இந்த ஜென்மத்திலேயே நீயும் என் பொண்ணுதான். சரி, நீ ஒண்ணு கவலைப்படாத. உங்க அம்மா பக்கத்துல இருந்தா போனை கொடு, நான் உங்ககிட்ட பேசுறேன். போனா, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? திடீர்னு பேசிட்டு இருக்கும் போதே அவ பாட்டுக்கு போனை கட் பண்ணிட்டா. அவ அம்மா கிட்ட போனை கொடுன்னு சொன்னதும் கட் பண்ணிட்டா. நேத்தும் வந்துட்டு என்ன பார்க்காம போயிட்டாங்க. யாரா இருக்கும்? என்ன வெடி தூக்குறாம? என்ன வெடி தூக்குறா? அங்க மாதிரி என் பழைய உடம்ப பழனி படிக்கட்டு மாதிரி எத்தனை கட்டிங்ஸ் இருக்குன்னு அப்படி வரணும்யா. இதெல்லாம் உண்மையா? ரிமோட் கொடு, நான் சாங் பார்க்கணும், இசை அருவி பார்க்கணும். சாங் போயிட்டியா போ. நானே காமெடி பத்தி உனக்கு என்ன தெரியும்? கூட நான் இசை அருவி பார்க்கணும். மியூசிக் என்ன படிச்சிட்டா வந்திருக்க? நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப சிரிப்பு முக்கியம். அதான் சிரிப்பு பார்த்துட்டு பெரிய இருக்கேன். மேதாவி மாதிரி பேசாத, போய் படி போ. அதெல்லாம் தர முடியாது போ. குடு குடுன்னு சொல்றேன்ல, குடு குடுடி. உனக்கு கிடையாது, எனக்கும் கிடையாது. முதல்ல டிவி ஆஃப் பண்ணு. ஏய்,
இது ஏன் புக்கு கொடு. எப்படி என்ன 2 பேரும் சண்டை போட்டு இருந்தீங்களா? இல்லப்பா படிச்சிட்டு படிச்சிட்டு இருக்கோம்ப்பா. இருந்தோம். படிச்சிட்டு இருந்தீங்களா? அவ்வளவு சத்தம் போட்டா படிச்சீங்க? நீ புக் வச்சிருக்க ஸ்டைல பார்த்தா படிக்கிற மாதிரி தெரியலையே. ஐயோ, என்னடாச்சு மூக்குல? அப்பா உங்க பொண்ணு வீரத்தழும்பு வாங்கிட்டு வந்திருக்கா. சும்மாரு. என்னடா இப்படி ஆச்சு? அது ஒண்ணும் இல்லப்பா, பாக்ஸிங் கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சுல்ல, அதுல சாண்ட் பேக்கை தொங்க விட்டுட்டு ஒரு குத்த சொன்னாங்க. நானும் வேகமா குத்துனேனா, நம்ம எவ்வளவு வேகமா குத்துறோமோ அவ்வளவு வேகமா ரிட்டர்ன் வருமா. அது எனக்கு தெரியாம போயிடுச்சு. அதான் நேரா வந்து மூக்கிலே குத்திடுச்சு. ஐயோ, அப்பா இந்த கிரி படத்துல வடிவேல் அங்கிள் ஒரு குத்து குத்தி ரிட்டர்ன் அடி வாங்குவார்ல, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காப்பா. அடிபட்டுருக்கு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்க? இதுக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரி ரிஸ்கான ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வேடான்னு சொல்லி. கேட்டாதானே? பா, லைஃப்னா ரிஸ்க் இருக்கதான்ப்பா செய்யும். ரிஸ்க்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரின்னு இப்பதான் சிரிப்பு புயல் காமெடி பார்த்தேன். இப்பதான் அவளை சொன்னேன், இப்ப நீ கிண்டல் பண்றியா? இங்க பாரு, தினம் இந்த மாதிரி காயத்தை வாங்கிட்டு வந்து நிக்க கூடாது சொல்லிட்டேன். சரிப்பா. அம்மா எங்க? அம்மாவும் பவுனாண்டியும் மேல வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. நான் வேணா போய் கூட்டிட்டு வரவா? வேணாம், அங்கே இருக்கட்டும். அம்மா, நேத்தே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், வர்றதுக்குள்ள தூங்கிட்டேன். ஆபீஸ்க்கு வந்திருக்க, என்ன வந்து பார்க்கவே இல்லை. நம்ம கம்பெனில அப்ளிகேஷன் போடுறவங்க எல்லாம் சேர்மனை வந்து பார்க்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்காப்பா? ஏய், நான் சொன்னதை எனக்கே திருப்பி சொல்றியா? போத வாங்குவேன். ஆனாலும் நீங்க நம்ம கம்பெனில ரொம்ப தான் ரூல்ஸ் மாத்தி வச்சிருக்கீங்கப்பா. நம்ம செந்தில கூட அங்க பார்த்தேன். அவன் என்கிட்ட எவ்வளவு பவ்யமா நடந்துட்டான்னு தெரியுமா? இங்க ஐஸ்வர்யான்னு தோலை தொட்டு பேசுறவன் அங்க எப்படி பேசினான் தெரியுமா? வா ஐஸ்வர்யா, உட்கார ஐஸ்வர்யான்னு கம்பெனி ஸ்டாஃப் மாதிரி ட்ரீட் பண்ணாம்பா. அப்படி எல்லாம் இருந்தாதான் கம்பெனிக்கும் வீட்டுக்கும் வித்தியாசம் தெரியும். இல்லன்னு வச்சுக்க, 400-500 பேர் வேலை பார்க்குற இடம், எந்த டிசிப்ளினும் இருக்காது. கரெக்டா? ஆமா, செந்திலுக்கு நம்ம ஜிஎம் ஏதோ மெமோ கொடுத்துருக்காங்கப்பா. அது ஏன்பா கொடுத்துருக்காங்க? அது வேலை செய்யற இடத்துல தட்டி கொடுக்க மட்டும் செய்ய மாட்டாங்க, சில நேரத்துல தட்டியும் வைப்பாங்க. அவன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பான், அதனால ஜிஎம் ஆக்ஷன் எடுத்திருப்பாரு. அப்படி என்னப்பா செந்தில் தப்பு பண்ணிருக்க போறான்? நம்ம செந்திலுக்கு நம்ம கம்பெனில மெமோ கொடுக்கறதெல்லாம் ரொம்ப டூ மச்பா. ஐஸ்வர்யா, திஸ் இஸ் டூ மச். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கம்பெனி விஷயத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். நாளைக்கு நீயே நம்ம ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்தா கூட நீ ஏதாவது தப்பு பண்ணா கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் ஆக்ஷன் எடுப்பேன். அது ஒன்றும் விளையாடுற இடம் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? அம்மா வந்ததும் வர சொல்லு. சரிப்பா. கடவுளே, என் குடும்பம் நல்லா இருக்கணும். என் பசங்க எல்லாரையும் நல்லபடியா நீ தான் பாத்துக்கணும். என் புள்ள சூர்யா இன்னைக்கு போற காரியம் நல்லபடியா நடக்கணும். கொஞ்ச நாளாவே நான் அவனை பத்தி கேள்விப்படுற விஷயம் எல்லாம் கவலையா இருக்கு. நீதான் அவனுக்கு துணையா இருக்கணும். எல்லாரையும் காப்பாத்து. சூர்யா, மா, என்னம்மா இது புதுசா இருக்கு? ஒண்ணு இல்லடா, ரொம்ப நாள் கழிச்சு வேலை விஷயமா வெளியூருக்கு போறேன். உன் வேலை நல்லபடியா முடியணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். சரி, எடுத்து வச்சதெல்லாம் கரெக்டா இருக்கா? வேற ஏதாவது மிஸ் ஆயிடுச்சா? இல்லம்மா, எல்லாமே சரியா எடுத்து வச்சிட்டேன். இப்போ அப்பா கிட்ட சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான். என்னம்மா, என்னாச்சு? என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல சூர்யா, திரும்பவும் அதையே பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன். அப்பா கிட்ட கூட இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டேன். அவரும் சரி பாருன்னு சொல்லிட்டாரு. மா, நீங்க இன்னும் அதை விடலையா? எனக்கு கல்யாணத்துக்குலாம் வயசு இருக்குமா. இப்பவே அதை பத்திலாம் பேச வேணாமே. என்னோட கரியரே இப்பதாம்மா ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணுவேன்னா அதை விட்டுட்டு இப்போவே கல்யாணம் அது இதுன்னு. அப்படி இல்லடா,
இப்பவே பார்க்க ஆரம்பிச்சாதான் 1-2 வருஷத்துல நல்ல பொண்ணா கிடைக்கும். ஆஹா அம்மா, இப்பெல்லாம் பொண்ணுங்களே 28-29 வயசுல தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. பையன் எனக்கு என்னம்மா அவசரம்? முதல்ல ஐஸ்வர்யாவுக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணத்தை முடிங்க. எனக்கு இன்னும் 2-3 வருஷம் போகட்டும். டேய், எப்பவுமே முதல்ல நம்ம வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமியை வர வச்சுட்டு தான் நம்ம வீட்டு மகாலட்சுமியை இன்னொரு வீட்டுக்கு அனுப்பணும். அது மட்டும் இல்ல, இந்த வருஷத்தோட அவ படிப்பை வேற முடிக்கிறா. அதுவும் நம்ம கம்பெனிலே வேலைக்கு சேர போறதா சொல்லிட்டு இருக்கா. அது தெரியும்ல உனக்கு? அதெல்லாம் தெரியும்மா. இப்போ இதெல்லாம் பேசுற நேரமாமா? அப்படி இல்லடா, ஐஸ்வர்யாக்கு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு மாப்பிள்ளை பாத்துக்கலாம். முதல்ல உனக்கு பொண்ணு பார்க்கணும். அப்பா கிட்ட இந்த விஷயமா சொன்னேன். அவரும் பொண்ணு பாரு, நல்ல சம்பந்தமா அமைஞ்சா சீக்கிரமா முடிச்சிடலான்னு சொன்னாரு. அதனாலதான். என் வயித்துல உன் குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு சூர்யா. மா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ வாங்குற சம்பளம் கூட போதாது. அப்ராடு போய் 2-3 வருஷமாவது இருந்துட்டு வரணும்னு எனக்கு ஒரு பிளான் இருக்குமா. ஆன்சைட் போயிட்டு வந்துட்டா அடுத்து இங்க ஒரு நல்ல சம்பளத்துல செட்டில் ஆயிடலாமா. கல்யாணம்லாம் அதுக்கப்புறம் பேசிக்கலாமா. என்னடா இப்படி சொல்ற? சம்பளம் பத்தலையா? அப்புறம் நீ என்னதான் சம்பளம் வாங்குற? ஜஸ்ட் ஒரு 80,000 தாம்மா. ஐ மீன் 80,000. டேய், இங்க பாரு, 80,000 ரூபாய் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதுக்கு போதாதா உனக்கு? நானும் உங்க அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ, அவருக்கு மாச வருமானம் எவ்வளவு தெரியுமா? 3,000 ரூபாய் தான். அந்த பணத்தை வச்சு நாங்க சந்தோஷமா வாழல. மா, உங்க காலம் வேற, எங்க காலம் வேற. இப்போ உள்ள படிச்ச பொண்ணுங்கெல்லாம் அவங்களே வேலைக்கு போய் மினிமம் 80,000-90,000 சேலரி வாங்குறாங்க. அதுல என்னோட சேலரிய சொன்னா என்னது இவ்வளவுதானா? வி எக்ஸ்பெக்ட் மோர் தென் 14 lakhs per annumனு சொல்றாங்க. ஐயோ சாரி, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல. வருஷத்துக்கு 14 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுலயும் அவங்க அப்பங்காரனுங்க இருக்கானுங்க பாத்தியா, ச்சே இதெல்லாம் ஒரு சம்பளமா அப்படின்னு கேவலமா பேசுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? நம்ம எப்பேற்பட்ட பணக்காரங்க. என்ன இது? எவ்வளவு பேசினாலும் இவன் பிடி கொடுக்காமே பேசிட்டு இருக்கான். பவுனு சொன்னது உண்மையா இல்லையா? சரி, நேரடியாவே கேட்டுடலாம். சரி விடுறா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ உன் வேலை விஷயமா ஊருக்கு போறல, போயிட்டு வா. ஒரு நல்ல பொண்ணா, அதாவது உன் சம்பளம் எல்லாம் என்ன ஏதுன்னு கேட்காத ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். என்னம்மா நீங்க ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து வச்சுட்டு இப்பவே கட்டிக்கோன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமாடா, உண்மைதான். நிஜமாவே ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்கு. அதான். மா, என்னம்மா சொல்ற? விளையாடுறீங்களா? பொண்ணு பார்த்து வச்சிருக்கீங்களா? மா, ராணி அக்கா கூட நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச குடும்பத்துல ஒரு பொண்ணு இருக்காளாம். அதான் பேசி முடிச்சிடலாமான்னு கேட்டாங்க. என்ன சொல்ற? பேசிடலாமா? டேய், என்னாச்சு? ஷாக் ஆகி அப்படியே நிக்கிற? யாரையாவது லவ் பண்றியா? ஐயோ அம்மா, லவ் எல்லாம் இல்லம்மா. ஓ, அம்மா ஏன் அப்படி பாக்குறீங்க? நான் இப்போதைக்கு தானே கல்யாணம் வேணாம்னு சொல்றேன். வாழ்க்கை பூரா கல்யாணமே பண்ணிக்காம சன்னியாசியாவா இருக்க போறேன்னு சொன்னேன். இங்க பாருங்கம்மா, இந்த சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டு புள்ள குட்டியெல்லாம் பெத்துக்கிட்டு எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் தலைமையில தூக்கிக்கிட்டு சீக்கிரமா டேடிங்கிற பெரிய பொறுப்பெல்லாம் தூக்கிக்கிட்டு அலையிறதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லைம்மா. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் உங்க செல்ல பிள்ளையா ஜாலியா இருந்துட்டு போறேனே. மா சிரிங்கம்மா, நான் ஊருக்கு போறேன்ல, என் அம்மாவோட சிரிச்ச முகத்தை பார்த்துட்டு போனா தானே எனக்கு நல்லதே நடக்கும். நீங்க இப்படி மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சிட்டு இருந்தா போற வழியில எனக்கு ஏதாவது ஆயிட போகுது. டேடி, என்னடா இப்படி அபசகுணமா பேசிட்டு? அப்படியெல்லாம் பேசாத. நீ வேற தனியா இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ண போற. இந்த நேரத்துல போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு. சரி விடு, இத பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நீ நிம்மதியா ஊருக்கு போயிட்டு வா. சரிம்மா, நீங்க டிஃபன் எடுத்து வைங்க, நான் சாப்பிட்டு கிளம்புறேன். டைம் வேற ஆயிடுச்சு. டேய், இனிமே இப்படி எல்லாம் பேசாத. சாரிம்மா. சரி வா.
சொல்ற மாதிரி நிஜமாவே ராணிமா எனக்காக பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்களா? இல்ல அம்மாவுக்கு என் மேல சந்தேகம் வந்து உண்மையை என் வாயால வாங்க பார்க்கறாங்களா? ஐயோ ஒண்ணுமே புரியலையே. பொன்னி இந்த பக்கம் வா, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு பவுன் உனக்கு? 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவ? நான் வந்து பார்த்தேன் 7 மணி வரைக்கும் ஆரம்பிக்கல. அதான் நானே ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் கிளம்பணும்னு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருப்பாங்க. சரி சரி, இந்த பக்கம் வா, நான் பண்றேன். பரவாயில்ல விடு. நீ புதினா ஆயி, நான் தேங்காவை துருவிக்கிறேன். அவர் வந்தா புதினா சட்னி தான் கேட்பாரு. ம். பவுனு, என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? வெங்காயம் அரிஞ்சா கண்ணில் தண்ணி வரதானே செய்யும் பொன்னி. பவுனு, நீ புதினா கிள்ளிட்டு இருக்கியா வெங்காயம் அரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை பொன்னி. ஏன் நாகப்பண்ண மனசு நோகுற மாதிரி ஏதாவது பேசிட்டாரா? அவர் இன்னைக்கு என்னைய பேசியிருக்காரு பொன்னி. நான் தான் அவரை பேசுவேன். அப்புறம் என்ன காலங்கத்தால எதுக்கு கண் கலங்கிட்டு இருக்க? உனக்கு உண்மையிலே தெரியாதா பொன்னி?